ஒன்றை இங்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எதிர்பார்த்த ஒன்று. விஜய் அவர்கள் பேசுகின்ற அந்த இடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. காரணம், விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி கட்சியை ஆரம்பித்த பொழுது அவருடைய முதல் கூட்டத்தில் ஒலி வாங்கி இது போன்ற ஒரு பிரச்சனையை செய்திருக்கிறது. ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும், அதில் ஒரு சிலரை பலியாக்க வேண்டும், அந்த பலியை விஜய் அவர்கள் மீது கொண்டு திணிக்க வேண்டும். இது ஆண்டு கொண்டிருக்கவருடைய திட்டமாக இருந்திருக்க வேண்டும். அவருடைய குரல் வெளியே கேட்டுவிடக் கூடாது என்பதற்கான திட்டமிடுதல் மிக தெளிவாக அரங்கேறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒலிபெருக்கியினுடைய அந்த இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது பேசுகின்றார்கள். அனைவருக்குமே சராசரியாக தெரியக்கூடிய ஒரு விடயம் இருக்கும். ஒரு சாதாரண கூட்டம் நடத்தினால் கூட அங்கு ஒலி வாங்கி எப்படி செயல்படும் என்பது அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு களம். ஆனால் ஒரு மாபெரும் தலைவர் வரக்கூடிய ஒரு பிரச்சார கூட்டத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு அரங்கேறுகிறது என்றால் இது ஒரு திட்டமிட்ட சதி என்பதை திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 அமைச்சர்களும் எதனை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றார். தொடர்ச்சியாக மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்படவில்லை. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். விஜய் அவர்களோட முதல் சுற்றுப்பயணம் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டது. தொண்டர்களோட அலையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மிதந்து ஒரு 6 மணி நேரம் கழித்து தான் இது நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பேசும் பொழுது ஒரு சில நேரத்திலே பார்த்தீங்கன்னா ஆடியோ கட் ஆகுது. இதன் பின்னணி என்ன? விஜய் அவர்கள் அப்படி என்ன பேசியிருப்பார் இதில்? அதாவது நான் கடந்த காணொலியில் உங்கள்கிட்ட பேசும் பொழுது குறிப்பிட்டிருந்தேன். அதாவது அரசாங்கம், அரசு சார்ந்தவர்கள் எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் கண்டிப்பாக வரும் என்பதை மிக தெளிவாக பதிவு செய்திருந்தேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இன்று அதுதான் நடைமுறை கண்டிருக்கிறது. அரசு சார்ந்த அதிகாரிகள், காவல்துறையை சார்ந்தவர்கள் அனைவருமே அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் இவர்களுடைய பிரச்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நம்ம ஒரு சாலையை கொடுத்து விட்டால் இந்த சாலைக்குள் அடங்கிவிடும் என்பதுதான் அவர்களுடைய கணக்கீடாக இருந்தன. ஆனால் இந்த கணக்கீடுகளை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு களம் விஜய் அவர்களை மையப்படுத்தி இப்பொழுது சுழலத் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம். அதற்கு காரணம் என்னவென்றால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் மீது எழும்பி இருக்கக்கூடிய விமர்சனங்கள், மக்கள் எதிர்ப்பு என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி என்ன மக்கள் எதிர்ப்பு என்கின்ற கேள்வியை நாம் வைக்கின்ற போது பல விடயங்களை நாம் பார்க்க வேண்டியது. 4 வருடங்களாக இந்த அரசாட்சி, அதாவது இவருக்கு ஆட்சி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 வருடங்களாக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் பொது இடங்களில் நடந்து கொண்ட விடயங்களிலே பல விமர்சனங்கள் இருக்கின்றன. இன்று கூட அவைகள் பேசுபடு பொருளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல அரசு சார்ந்த நிர்வாகங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதா என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் இருக்கின்றது. அந்த கேள்விகள் அவர்கள் மனதிலும் எழும்பி இருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அவர்கள் முகாம் நடத்தினார்கள். முகாம் நடத்தி நாங்கள் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுக்கிறோம் என்று இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களை தேடி அரசு வருகிறது என்பதை கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த நகர்வுகளை எடுத்து வைத்தார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கே தெரிந்திருக்கின்றது நம்மளுடைய நிர்வாகத்தில் பல குளறுபடிகள் இருக்கிறது, அது தேர்தலில் நம்மை பெரும் பாதிப்புக்குள் உள்ளாக்கும் என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் இந்த முகாம் போன்ற விடயங்களை நடத்தி அதை மூடி மறைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்தார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக மக்களை பொறுத்த மட்டில் ஒரு எதிர்ப்பான ஒரு மனநிலை இருக்கிறது என்பதுதான் நிஜம். அதை திராவிட முன்னேற்ற கழகமும் அதை சார்ந்தவர்களும் புரிந்திருப்பார்களா என்பது கேள்விக்கணை. காரணம், அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் புகழ்ந்து இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கும் என்கின்ற ஒரு மாய வித்தையை அவர்கள் ஊட்டிக்கொண்டு இருக்க வேண்டும். அதை நம்பிக்கொண்டு இவர்களுடைய பயணம் இருக்க வேண்டும். நான் அதைத்தான் முதலிலிருந்தே மிக திட்டவட்டமாக சொன்னேன். விஜய் அவர்களுடைய பயணம் என்பது தமிழக அரசியல் களத்தில் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஏற்படுத்தாத ஒரு பிரமிப்பாக இருக்கும் என்பதை பதிவு செய்திருந்தேன். அதுதான் இன்று நடந்திருக்கிறது. விஜய் அவர்கள் அந்த விமான நிலையத்தில் வந்த மறு நிமிடத்தில் இருந்து கூடிய கூட்டங்கள் எங்களாலே அதை எப்படி என்று நம்ப முடியவில்லை என்று அந்த பத்திரிகை சார்ந்த தோழர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்துக்களை வைத்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதுபோல அங்கு ஆரம்பித்த அந்த பயணம்
அந்த குறிப்பிட்ட இடத்தில் பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மரக்கடை என்கின்ற அந்த சந்தையின் பகுதிக்குள் வருகின்றதற்கு 6 மணி நேரத்தை தாண்டி இருக்கிறது. அப்படி என்றால் விஜய் அவர்கள் கோட்டைக்கு செல்வதற்கான முதல் ஊர்வலம் ஆரம்பித்து விட்டது என்பதாகத்தான் பதிவு. ஆனால் நீங்கள் ஒன்றை இங்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எதிர்பார்த்த ஒன்று. விஜய் அவர்கள் பேசுகின்ற அந்த இடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகும் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. காரணம், விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி கட்சியை ஆரம்பித்த பொழுது அவருடைய முதல் கூட்டத்தில் ஒலி வாங்கி இது போன்ற ஒரு பிரச்சனையை செய்திருக்கிறது. அதுபோல விஜய் அவர்கள் மதுரையிலே மாநாடு நடத்திய பொழுது அந்த மாநாட்டு கொடிக்கம்பம் சரிந்து விழுகின்றது. அப்பொழுதே நான் அதில் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன். ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு சந்தேகத்தை தான் நான் இங்கும் வைக்கின்றேன். காரணம், ஒரு பெரிய ஒரு தலைவருடைய பயணம், அடுத்த முதலமைச்சர் என்கின்ற அடையாளத்தை இப்பொழுதே அங்கீகாரமாக பெற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு தலைவருடைய பயணம், அந்த தலைவருடைய பயணம் அமைகின்ற பகுதிகளில் எப்படிப்பட்ட சூழல் அமைந்திருக்கும் என்பதை நாம் வைத்து பார்க்க வேண்டியதிருக்கிறது. விஜய் அவர்களுடைய அந்த வாகனம் வரக்கூடிய அனைத்து இடங்களிலுமே நீங்கள் இரு பக்கங்களும் பார்ப்பீர்கள் என்றால் சராசரியாக வாகனங்கள் எப்படி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குமோ அதுபோன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காட்சிகள் தெரிகின்றது. அப்படி என்றால் ஒரு நெருக்கடியை உருவாக்க வேண்டும், அதில் ஒரு சிலரை பலியாக்க வேண்டும், அந்த பலியை விஜய் அவர்கள் மீது கொண்டு திணிக்க வேண்டும். இது ஆண்டு கொண்டு இருக்கவருடைய திட்டமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு கேள்விக்கணைகளே என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்தை அல்லது ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அனைத்து அந்த உறுப்பினர்களும் அல்லது நிர்வாகிகளும் அதை அழகாகத்தான் கட்டமைத்திருப்பார்கள். இப்படி ஒரு குளறுபடியான ஒரு ஒலி வாங்கி அவர்கள் வாங்கி கொண்டு அங்கு வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. எந்த அளவிற்கு விஞ்ஞானம் சறுக்கலை சந்திருந்தால் கூட அதை எப்படியாவது மீட்டெடுப்பதற்கான ஒரு களத்தை கண்டிப்பாக கையில் வைத்திருந்திருப்பார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியில் அந்த குரல் பதிவு, அவருடைய குரல் வெளியே கேட்டுவிடக் கூடாது என்பதற்கான திட்டமிடுதல் மிக தெளிவாக அரங்கேறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். அதுபோல இன்னொரு விடயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒலிபெருக்கியினுடைய அந்த இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி இப்பொழுது பேசுகின்றார்கள். அப்படி என்றால் இது திட்டமிட்ட ஒரு சதி என்பது உங்களுக்கு தெரிகின்றதா? எப்பொழுதுமே ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை எதிர்த்து யாராவது ஒருவர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு விட்டால் அதை அழிப்பதற்கு அவர்கள் எந்த விதமான முயற்சிகளையும் எடுப்பார்கள். அது சிறிய முயற்சி என்று பார்க்க முடியாது, அல்லது பெரிய முயற்சி என்று பார்க்க முடியாது, எந்த விதமான முயற்சிகளையும் எடுப்பார்கள். விஜயகாந்த் அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டை வைத்தார்கள்? அவர் குடித்துக் கொண்டு வேறு விதமாக பேசுகிறார் என்கின்ற குற்றச்சாட்டு வைத்து அவரை குடிகாரர் என்கின்ற பிம்பத்துக்குள் கொண்டு வந்து நிறுத்தி நடிகர் வடிவேலு போன்றவர்கள் எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு விஜயகாந்த் அவர்களை கேலியாக பேசக்கூடிய களங்களை உருவாக்கி அதை வேறொரு கோணத்தில் கொண்டு போய் திணித்த கதைகள் நாம் அறிந்திருக்கின்றோம். அதுபோன்றுதான் ஒவ்வொரு தலைவர்கள் மீதும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து அவர்களை அழிப்பதற்கான முயற்சிகளை பல கட்டங்களில் எடுத்திருக்கின்றது. இது வரலாற்றை நீங்கள் திரும்பி பார்த்தால் இது தொடர்ச்சியாகவே இது தெரியக்கூடிய ஒரு விடயம். இங்கு விஜய் அவர்களுக்கும் அதைத்தான் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த விடயம் அவர்கள் தலையிலே அது அவர்களுக்கே ஒரு முடிவை எழுதிவிடும் என்பதுதான் நிஜம். அங்கு திரண்டிருந்த அந்த கூட்டத்தில் அனைவருமே இளைஞர்கள், படித்தவர்கள், படிப்பின் சார்பில் பற்று கொண்டவர்கள், அறிவு சார்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாமே அங்கு இருந்தார்கள். அனைவருக்குமே சராசரியாக தெரியக்கூடிய ஒரு விடயம் இருக்கும். ஒரு சாதாரண கூட்டம் நடத்தினால் கூட அங்கு ஒலி வாங்கி எப்படி செயல்படும் என்பது அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு களம். ஆனால் ஒரு மாபெரும் தலைவர் வரக்கூடிய ஒரு பிரச்சார கூட்டத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு அரங்கேறுகிறது என்றால் இது ஒரு திட்டமிட்ட சதி என்பதை பரவலாக எல்லோரும் புரிந்து வைத்திருப்பார்கள். அப்படி புரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதுதான் தங்களுடைய கோபத்தை திருப்புவார்கள். அப்படி அவர்கள் கோபத்தை திருப்பக்கூடிய அந்த களம் தமிழக வெற்றி கழகத்திற்குத்தான் அது ஒரு பெரிய ஒரு பலமாக வந்து அமையும். இதுதான் இப்பொழுது நாம் பார்த்திருக்கக்கூடிய விடயம். இங்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முகத்தை காட்டியிருக்கிறது என்பதுதான் வருத்தமான பதிவு. இதற்கான பின் செய்திகள் எல்லாம் நீங்கள் அறியக்கூடிய செய்திகள் வருகின்ற பொழுது ஒருவேளை நான் பதிவு செய்கின்ற இந்த விடயம் உண்மை என்பதை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்.
ஓகே சார், அவர் பேசினார்ல இந்த சுற்றுப்பயணத்தில், குறிப்பாக திமுக கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றிட்டீங்களா, 65 வாக்குறுதி கொடுத்தீங்களே அதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்டிருக்காருல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி பீடத்தில் ஏறிய மறு நிமிடத்தில் இருந்து அவர்கள் இதுவரை கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் அல்லது மக்களுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் என்று சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று பட்டியல் போட்டீர்கள் என்றால் அவர்களால் நிறைவேற்றப்பட்டது 2% இருந்தால் அவர்களால் நிறைவேற்றப்படாதது 98% இருக்கும். இதை நீங்கள் யார் வேண்டுமென்றாலும் உங்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 1974 ஆண்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டதாக பத்திரிகைகளில் இருக்கக்கூடிய செய்தி ஒன்று இருக்கிறது. அந்த செய்தியில் மதுக்கடைகள் மூடப்படும், நிரந்தரமாக மூடப்படும் என்ற அறிவிப்பை கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இன்று வரை மதுக்கடைகள் மூடப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இதில் எத்தனை ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பீடத்தில் இருந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதுபோல ஜெயலலிதா அவர்களால் உருவாக்கப்பட்ட அம்மா உணவகத்தை நாங்கள் மூட மாட்டோம், அது நல்ல ஒரு திட்டம், அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது பாராட்டப்பட்டது, பாருங்கள் நம்மளுடைய முதலமைச்சர் இன்னொரு முதலமைச்சர் செய்த திட்டத்தை அவர் வரவேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று. நீங்கள் இன்று போய் பாருங்கள் அம்மா உணவகம் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எத்தனை உணவகங்கள் மூடப்பட்டிருக்கிறது என்கின்ற கதைகள் தெரியும். அதுபோல தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை மனதில் கொண்டு அவர்கள் தயாரிக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகளை அவர்கள் எப்பொழுதுமே கொடுத்து அதில் வெற்றி பெறுவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். இது தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய. நாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏறினால் உடனடியாக மாணவர்களுக்கு கல்வி கடன் வாங்கி இருக்கக்கூடியதை ரத்து செய்வோம் என்று அறிவித்தார்கள். இன்று வரை அது ரத்து செய்யப்பட்டதா என்றால் இல்லை. எரிபொருள் விலைகளை நாங்கள் 3 ரூபாய் குறைப்போம் என்றார்கள். இன்று வரை குறைக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதிநவீன சாலைகள் உருவாக்கப்படும் என்றார்கள். இதுவரை அதிநவீன சாலைகள் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் சென்னையிலே பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எத்தனை அதிநவீன சாலைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இல்லை. இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே திராவிட முன்னேற்ற கழகத்தை மையப்படுத்தி எழுப்பியிருக்கிறார். ஒன்று, அவர் இன்று ஒட்டுமொத்தமாக தமிழகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை கையில் எடுத்து பேசியிருக்கின்றார். இரண்டாவது விடயம் திருச்சி சார்ந்த பகுதிகளில் அந்த தொகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சீர்கேடுகளை மையப்படுத்தி பேசியிருக்கின்றார். திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். இந்த 2 அமைச்சர்களும் எதனை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியை எழுப்புகின்றார். தொடர்ச்சியாக மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மணல் கொள்ளை தடுத்து நிறுத்தப்படவில்லை. உறையூரில் நறுமண பொருட்கள் சார்ந்த ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இதுவரை திருச்சி வளர்ச்சியை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்கின்ற களத்தை மையப்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது, அங்கு தண்ணீர் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா, சாலை பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா என்ற பல கேள்விகள் கேட்கின்றார். அதுபோலத்தான் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் களத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது நீங்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்து விட்டீர்கள். அந்த வாக்குறுதிகளில் நீங்கள் எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டீர்கள் முதலமைச்சரே என்று அவர் கேட்கின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். ஆனால் சொல்ல முடியாது. காரணம், இவர்கள் எதையுமே செய்யாத பட்சத்தில் எதை செய்தோம் என்று சொல்வார்கள். இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் திரைப்படம் தயாரிப்பதற்கும் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் வருமானத்தை பெருக்குவதற்கும் அது சார்ந்த களங்களை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய களத்திற்குள் எப்படி செல்வார்கள் என்கின்ற கேள்விகளின் அடிப்படையில் தான் விஜய் அவர்கள் இன்று கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். இந்த கேள்வி ஒவ்வொரு தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனுடைய உணர்வுபூர்வமான கேள்விகள், ஒவ்வொரு தமிழனுடைய மனதிற்குள்ளும் புகைந்து கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளைத்தான் விஜய் அவர்கள் இன்று எழுப்பியிருக்கிறார். முதல் பிரச்சாரத்தில் விஜய் அவர்களுடைய ஒலி வாங்கி அது ஒரு பெரிய அதாவது வெற்றியை ஈட்டக்கூடிய களத்தை இது கொண்டு வந்து கொடுக்கவில்லை. இது சதியின் காரணமாக ஒலி வாங்கி மௌனம் சாதித்து விட்டது. இதே இப்போ முதல் சுற்றுப்பயணத்துல இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த சுற்றுப்பயணத்துல எந்த மாதிரி நெருக்கடி எல்லாம் ஏற்படும் விஜய் அவர்களுக்கு? பண்டைய காலத்தில் பார்ப்பீர்கள் என்றால் போருக்கு செல்லக்கூடிய களங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் பார்த்திருப்போம். இந்த போருக்கு செல்கின்ற பொழுது முதலாக ஒரு பலியை கொடுப்பார்கள்.
அது களப்பலி என்று சொல்லுவாங்க. அதாவது அந்த பலியை கொடுத்து விட்டு செல்லக்கூடியது வெற்றியை நோக்கி நகரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த மட்டில் இன்று, அதாவது திருச்சியில் இந்த சதியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விடயம் எங்களுடைய முதல் களப்பலி, அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இதுதான் வெற்றிக்கான முதல் பிள்ளையார் சுழி என்பதும் நாம் இங்கு அடையாளப்படுத்த வேண்டியதிருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு எதிர்மறை சந்திப்புகளை நாம் சந்தித்தால்தான் வெற்றிக்கான ஒரு நேர்மறை களத்தை நோக்கி நாம் நகர முடியும். விஜய் அவர்களுடைய வாழ்வியலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், அவர் திரைப்படத்தில் கால்பதித்த அந்த காலகட்டத்தில் இருந்து இதுபோன்ற பல எதிர்ப்புகளையும் சதிகளையும் பல சதுராட்டங்களையும் சந்தித்து விட்டுதான் அவர் வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறார். ஏறக்குறைய அரசியலிலும் அதுதான் அவருக்கு வந்து நிற்கின்றன. இவைகளை மிக தெளிவாக அவர் தாண்டி வெற்றி பெறுவார் என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு மிக பலவீனமானவர்கள் என்பது கணக்கீடல்ல. இந்த ஒரு சர்க்கிளை அவர்கள் பார்த்து வைத்திருப்பார்கள், கொடி கம்பம், அதுபோல இந்த ஒலி வாங்கி, இந்த இரண்டு சர்க்கிளையுமே அவர்கள் மனதிற்குள் புள்ளியாக வைத்து விட்டார்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த நகர்வுகளில் அவர்கள் எப்படி இதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் மிக தெளிவாக இருப்பார்கள். எனவே இனி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களோ அல்லது யாராவது அதை சதி சார்ந்த விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக பயணிக்கலாம் என்று வரக்கூடியவர்களுக்கு சரியான பாடத்தை அந்த தொண்டர்கள் கண்டிப்பாக பயிற்றுவிப்பார்கள். அது காலம் கண்டிப்பாக எழுதும். தொடர்ந்து பேசுவோம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கம். நன்றி.